சமத்துவத்தை உருவாக்கணும்னா சம வாய்ப்புகளை உருவாக்கணும். சம வாய்ப்புகளை உருவாக்கணும் மட்டும் போதாது, சம வாய்ப்புகளை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்திக் கொள்ளணும். அதுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ற நிலைமையில அவங்க இருக்கணும். எனேபிள்மெண்ட், ஒருத்தரை எனேபிள் பண்ணி விடலனா அவங்களால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒழுங்கா யூஸ் பண்ண முடியாது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஈக்குவல் அவுட்கமையும் எதிர்பார்த்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஒரு சமூகத்துல சமத்துவத்தை உருவாக்க உலகெங்கும் ஒரு நாடு இல்ல ஒரு மாநிலம் ஈக்குவாலிட்டி கிரியேட் பண்ண தேவையான ஃபண்ட்ஸை எப்படி ஜெனரேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் கலெக்ஷன், வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசிஸ், இல்ல எங்க இருந்தாவது லோன் வாங்குவாங்க, இல்ல ஸ்டேட் ரன் சர்வீசஸ்ல இருந்து வர ப்ராஃபிட் வச்சு ஃபண்ட்ஸ் ஜெனரேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுடைய டாஸ்மாக் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஸ்டேட் ரன் சர்வீஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஆனா இந்த ப்ராஃபிட்ல இருந்து உருவாக்கப்படுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மக்கள் கிட்ட போய் சேர்க்கணுமோ இன்னைக்கு அந்த மக்கள் அதை ஒழுங்கா யூஸ் பண்ற நிலைமையில இல்ல. பிலிக்ஸே தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸே. லோவர் இன்கம் குரூப், டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் அண்ட் அண்டர் பிரிவிலேஜ் மக்கள் கிட்ட நம்மளால சிவியர் ஆல்கஹால் அடிக்ஷனை பார்க்க முடியுது. ஆல்கஹாலிசம் குடிக்கிறவங்க மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தையும் சேர்த்து அழிக்குது. ஏற்கனவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாத மக்கள் சிவியர் ஆல்கஹாலிசம்னால அவங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் பின்னாடி தள்ளப்படுறாங்க. ஒரு சொசைட்டியோட லோவர் கிளாஸ்ல ஆல்கஹால் அடிக்ஷனும் சப்ஸ்டன்ஸ் அபியூஸும் இருக்கிற வரையிலும் ஈக்குவாலிட்டி கொண்டு வர முடியாது. அதை வச்சு அரசியல் வேணா பண்ண முடியும்.